வணக்கம். இன்றைய பதிவில் பாரம்பரிய தண்டால் பயிற்சி எப்படி செய்து நம்ம செஞ்சு காமிப்போம். அந்த நிலைக்கு வந்துருங்க. அதாவதுங்க, ஆசனங்களை செய்யக்கூடிய விதத்தில் நம்மளுடைய தண்டால் பயிற்சி எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம விளக்கப்படுத்தி சொல்ல போகிறோம். இப்போ அப்படியே அஷ்டாங்க நமஸ்காரம் வாங்க. இங்கே இருக்கிறது சசாங்காசனம், இப்போ போகிறது அஷ்டாங்க நமஸ்காரம்ங்க. அதாவது முட்டி, செஸ்ட்டு, சின்ன உள்ளங்கை தான் தரையில் இருக்குது. அப்படியே கொஞ்சமாக வளைஞ்சு மேலே எந்திரிங்க. இப்போ பாருங்கள், அந்த முட்டி தரையை தொடாமல் இருக்கும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. அப்படியே பின்னாடி போயிடுங்க. திரும்ப நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதாவது இந்த சசாங்காசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், அடுத்தது ஊர்துவ முக சுவானாசனம்ங்க. இது அஷ்டாங்க நமஸ்காரம், இது ஊர்துவ முக சுவானாசனம். அதாவது இந்த ஆசன பயிற்சியிலேயே இந்த உடலை வலுப்படுத்தி நம்மளுடைய பாரம்பரிய தண்டால் பயிற்சியை எப்படி எடுத்து வரந்தாங்க இந்த பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறையை ஒரு முறைக்கு ஒரு 6லேருந்து 12 முறை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா கைகள் நல்லா வலுப்படுங்க. இடுப்பு அதை வளையிறத பாருங்களேன், இடுப்பு எப்படி வளையுதுன்னு. அது நல்லா வளைஞ்சு வளைஞ்சு வலுப்பட்டு நல்லாவே உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மிகச்சிறப்பான பலத்தையும் நெகிழ்வுத்தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க இது. இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உடலுக்கு நல்ல மெருகேற்றம், அழகு எல்லாமே கிடைக்குங்க. செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.